Hi friends, welcome to Rehana stitching class channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல லேஸ் வச்சு நைட்டி எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் फ्रेंड्स. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Rehana stitching class சேனலை subscribe பண்ணிடுங்க. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க फ्रेंड्स. அப்பதான் உங்களுக்கு புரியும். வாங்க எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 3 மீட்டர் நைட்டி கிளாத் எடுத்துர்க்கேன். இந்த 3 மீட்டர் நைட்டி கிளாத்தை வந்து ஃபர்ஸ்ட் வித் வாய்ஸா ரெண்டா மடிச்சு போட்டுக்கிட்டேன். ரெண்டா மடிச்சு போட்டுட்டு அதுக்கு அப்புறம் இருக்கிற நீளத்தை வந்து இந்த மாதிரி ஃபுல்லா ரெண்டா மடிச்சிருக்கேன். இப்போ துணி வந்து 4ஆ இருக்குது எனக்கு. இப்போ இந்த 4ஆ இருக்க துணியில வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ஹைட் வந்து 55. இங்க மேல இருந்து கீழ வரைக்கும் 55 வெச்சுக்கோங்க. கீழ வரைக்கும் 55 வெச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஹைட் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து நான் 7.5 இன்ச் வைக்கிறேன். ஷோல்டர் 7.5 இன்ச். ஆர்ம் ஹோல் வந்து 8 இன்ச் வைக்கிறேன். ஆர்ம் ஹோல் 8 இன்ச் வைக்கிறேன். அகலம் வந்து எனக்கு 11.5. என்னோட நைட்டியோட அகலம் 11.5. ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிட்டு 12.5 இன்ச் வைக்கிறேன். அகலம் வந்து 12.5 இன்ச். ஆர்ம் ஹோல் டிரா பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் டிரா பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக் மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட வித் வந்து 2.5 இன்ச். நெக்கோட வித் 2.5 இன்ச். ஃப்ரண்ட் நெக் வந்து 5.5 இன்ச் வைக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் 5.5 இன்ச். பேக் நெக் வந்து 4 இன்ச் தான் வைக்கிறேன். பேக் நெக் வந்து கம்மியாக தான் வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. பேக் நெக்கு 4 இன்ச். ஃப்ரண்ட் நெக் வந்து 5.5 இன்ச். இப்போ நெக்கு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் டைமண்ட் நெக் மாதிரி ட்ரா பண்ண போகிறேன். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அதுக்கப்புறம் இங்கே கிராஸாக வர மாதிரி நெக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா லேஸ் வைக்கிறனால இங்கே வந்து கிராஸாக வந்து வர மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். பேக் நெக் வந்து ரவுண்ட் நெக்கு தான் கொடுக்க போகிறேன். ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிக்கலாம். 1 இன்ச் உள்ள மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிவிடுங்க. இப்போ ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து ஒரு சும்மா 1 இன்ச்சுக்கு உள்ள கர்வ் மாதிரி வந்து அப்படியே நம்ம மார்க் பண்ணிடலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த துணியை ஸ்ட்ரைட்டாக கீழே வரைக்கும் கட் பண்ணிடலாம். நம்மளோட நைட்டியோட நார்மலான மார்க்கிங் இவ்வளோ தான். ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேஸ் வைக்கிறது எப்படி அப்படின்றது பார்க்கலாம். நெக்கு வந்து ஃப்ரண்ட்டு தனியாக பேக்கு தனியாக இருக்கனால ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக் தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பேக் நெக் வந்து ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் நெக்கை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக் நெக்கு வந்து 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். பேக் நெக்குக்கு ட்ரா பண்ணிவிட்டு 4 இன்ச்சுக்கு ரவுண்ட் நெக் கொடுத்துடலாம். பேக்கில் வந்து நான் ரவுண்ட் நெக் தான் கொடுக்குறேன். ஸோ ரவுண்டாக கட் பண்ணி பேக் நெக்கை தனியாக எடுத்துடலாம். இப்போ நைட்டியோட கீழ்ப்பகுதி எடுத்துக்கோங்க. நைட்டியோட கீழ்ப்பகுதியை வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வளைச்சி கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஈக்குவலாக துணி ஈக்குவலாக வர மாதிரி வளைச்சி கட் பண்ணி அது ஏற்ற இறக்கம் எல்லாமே இருக்கும் கரெக்டாக. இப்போ இந்த மாதிரி கீழே கட் பண்ணியாச்சு. இப்போ நார்மலான நைட்டிங்கோட கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன் லேஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக கட் பண்ணுறதுக்கு. இப்போ நைட்டியோட ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். பேக் பார்ட் எடுத்து வச்சிடலாம். நைட்டியோட ஃப்ரண்ட் சைடு தான் நம்ம லேஸ் ஜாயின் பண்ண போகிறோம். அதனால ஃப்ரண்ட் சைடை எடுத்துக்கிட்டு நான் வந்து இந்த மாதிரி லேஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த சைஸில் கிடைச்சாலும் எடுத்துக்கலாம், இல்லை பெரிய சைஸில் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது இங்கே வந்து நான் சென்டரில் தையல் போட்டு 2 லேஸையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த லேஸை வந்து நம்ம நெக்கு இங்கே கிராஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த டைமண்ட் ஷேப்பு, இந்த இடத்துல இந்த லேஸை வைங்க. கரெக்டாக இங்கே இருக்கு இல்லையா இந்த முனை, இந்த முனைக்கிட்ட இந்த லேஸை இப்படி வச்சு
லேஸோட லென்த் எது வரைக்கும் வருதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. என்னோட லேஸோட லென்த் வந்து இது வரைக்கும் வருது. ஸோ அது வரைக்கும் அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த லேஸை எடுத்துட்டு இந்த முனைக்கிட்ட இருந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த லென்த்து, அந்த லென்த்து கிட்ட வரைக்கும் சின்னதாக கட் கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு நம்ம லேஸ் வந்ததுனால நான் இந்த அளவுக்கு கட் கொடுத்துருக்கேன். இவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இங்கே லேஸ் ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஸ்டிச் பண்ணும்போது இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த பீஸை வந்து கை கட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டேன். இப்போ 4ஆக மடிச்சிருக்கு இந்த பீஸு. கையோட மேல் நீளம் வந்து 8 இன்ச்சு வைக்கிறேன். 1 இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்காகவும் 7 இன்ச்சு கையோட லென்த்து நான் வந்து 1 இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். 7 இன்ச்சு. இப்போது 8 இன்ச்சில் கையோட கீழ் நீளம் வந்து 3 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு 5 இன்ச்சு வைக்கிறேன். கையோட மேல் நீளம் 8 இன்ச்சு, கையோட கீழ் நீளம் வந்து 5 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ கை ட்ரா பண்ணிக்கலாம். கையோட கீழ் அகலம் வந்து 6 இன்ச்சு, 6 கூட ஒரு 1 இன்ச்சு ஜாயின் பண்ணி 7 இன்ச்சு வைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணி இப்போ கை கட் பண்ணி எடுத்துடலாம். கையோட சென்டர் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கை பீஸும் கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் பீஸை வந்து இந்த நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிராஸ் கரெக்டான சைடாக வச்சுக்கோங்க. கிராஸ் பீஸை வந்து பேக் சைடு திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டும் ஈக்குவலாக வச்சு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணியிருக்கனால இந்த கிராஸ் பீஸையும் கட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி இப்போது இந்த கிராஸ் பீஸை வந்து பேக் சைடு திருப்பிக்கலாம். இப்போ பேக் சைடு கிளாத்தை திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இப்போது கிராஸ் பீஸ் 2ஆக மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பை மடித்து அப்படியே இந்த கார்னரில் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதையும் அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த இடத்துல வி ஷேப் இருக்கனால இங்கே சின்னதாக ஒரு கட் கொடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நெக்கு கிட்ட கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லேஸ் ஜாயின் பண்ணிடலாம். இந்த லேஸை வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி இங்கே நடுவில் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ லேஸை இந்த நெக்கு கூட ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த லேஸை வந்து நம்ம பின் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் இங்கே நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஓப்பன் கிட்ட கொஞ்சம் லேஸ் வெளியில் விட்டுட்டு இங்கே பின் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக. இந்த இடத்துல பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து வி ஷேப் இருக்கனால நம்ம வந்து லேஸை வந்து மடித்து திருப்பணும். இந்த சென்டர் கிட்ட கரெக்டாக பின் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு இப்போது இந்த லேஸை இப்படி திருப்பணும். இப்போ இப்படி திருப்பிட்டு இந்த இடத்துல துணி இந்த மாதிரி தூக்குன மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கட் பண்ணிடணும். இப்போ கரெக்டாக இந்த சைடு லேஸு கரெக்டாக வர மாதிரி எங்கே வருதோ அந்த இடத்துல பின் பண்ணிடலாம். இந்த கார்னரில் பின் பண்ணியாச்சு. இப்போ லேஸை வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பின்னால் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இந்த சென்டரை வந்து கரெக்டாக இந்த 2 சைடும் பின்ன எடுக்காதீங்க. இந்த சென்டரை மட்டும் கரெக்டாக நம்ம இந்த மாதிரி க்ராஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். இப்போ இந்த சென்டர் பின்னை எடுத்துகிட்டு கரெக்டாக லேஸை வந்து இந்த சைடு திருப்பிக்கிட்டு இப்போது இங்கேருந்து அப்படியே க்ராஸாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி க்ராஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க லேஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது ஃப்ரண்ட் சைடு திருப்பிக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி இந்த சென்டரை கிராஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சென்டரை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு மேலேருந்து இந்த வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ மேலே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கீழேயும் அதே மாதிரி வி ஷேப்பில் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி லேஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இங்கே எக்ஸ்ட்ரா இருக்க லேஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி லேஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடில் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த துணியை வந்து இந்த மாதிரி பேக் சைடு திருப்பிக்கோங்க. பேக் சைடு திருப்பிக்கிட்டு இந்த நெக்கோட இந்த துணியையும் ஈக்குவலாக பிடிச்சிக்கோங்க. ஈக்குவலாக பிடிச்சிக்கிட்டு இங்கே 1/4 இன்ச்சிலேருந்து அப்படியே கிராஸாக இந்த இடத்துல கிராஸாக கொண்டு வந்து ஸ்டிச் வெளியில் எடுத்துருங்க. இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் ஸ்டிச் பண்ணிடலாங்க. 2 துணியை ஈக்குவலாக வச்சு அப்படியே 1/4 இன்ச்சிலேருந்து இப்படி கிராஸாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி நம்ம லேஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டோட லேஸோட ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இப்படி தான் நம்ம சிம்பிளாக லேஸ் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது. இப்போ பேக் பீஸ் வந்து ரவுண்ட் நெக் எடுத்திருக்கேன். இந்த ரவுண்ட் நெக் வந்து நான் நார்மலாக கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்பிக்க போகிறேன். நைட்டியோட கரெக்டான சைடு வச்சுருக்கேன். இப்போ கிராஸ் பீஸோட பேக் சைடு வச்சுருக்கேன். இந்த 2 துணியையும் ஈக்குவலாக வச்சு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் இருக்க இடத்துல சின்னதாக கட் கொடுத்துட்றேன். இப்போ கட் கொடுத்துட்டு பேக் சைடு திருப்பிக்கலாம். இப்போ பேக் சைடு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக மடிச்சுட்டு இந்த ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது பேக் நெக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். இப்போது பேக் சைடு கரெக்டான சைடு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். இந்த 2 துணியையும் ஈக்குவலாக வச்சுட்டு அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு துணி விட்டு 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி 2 ஷோல்டரும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் திருப்பிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் திருப்பினா ஷோல்டர் ஜாயின் ஆகிடுச்சு இந்த மாதிரி. இப்போது கை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ கை பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் மடித்து தைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மடிப்பை ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து இந்த ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி கையோட கீழ்ப்பகுதி மடித்து தைச்சாச்சு. இப்போ கையை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் கிட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க. துணியை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த ஷோல்டரோட சென்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதையும் நம்ம கை கட் பண்ணும்போது சென்டர் கட் பண்ணியிருந்தோம். அந்த சென்டரையும் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டிச்சிங் இருக்க பகுதியும் ஒன்றா ஈக்குவலாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து துணியை ஈக்குவலாக வச்சு 1/4 இன்ச்சு இந்த சைடு ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சு இந்த சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது அதே மாதிரி இந்த 2 துணியை ஈக்குவலாக வச்சு இந்த ஷோல்டர் கிட்டேருந்து இந்த சைடு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஆஃபாக ஸ்டிச் பண்ணிவிட்டு கை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாதியாக ஜாயின் பண்ணும்போது கையோட மேல் பகுதி கரெக்டாக கை சென்டர்கிட்ட வரும், இல்லைன்னா மேல் பகுதி வந்து தள்ளி போயிடும். இப்போ இந்த மாதிரி ஆஃபாக ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி அந்த கையும் ஜாயின் பண்ணிடுங்க. 2 கையும் ஜாயின் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ சைடு ஜாயின் பண்ணணும். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து நம்ம 1 இன்ச்சு துணி தான் நம்ம அளவை விட எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். ஸோ நம்ம 1 இன்ச்சு துணியை விட்டுட்டு அப்படியே இங்கேருந்து கைக்கிட்டேருந்து அப்படியே இந்த உடம்பு ஃபுல்லாக 1 இன்ச்சு துணி விட்டுருங்க. துணி விட்டுட்டு அப்படியே கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம 1 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கோம், அதனால
அந்த துணியை மட்டும் விட்டுட்டு அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு அளவு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ச்சு டேப்பில் உங்கள் நைட்டியோட அளவு வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி 2 சைடும் ஜாயின் பண்ணியாச்சு. நீங்கள் இன்னும் 2 தையல் வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ கீழே வந்து இந்த பிசுறு பகுதி இருக்குது இல்லையா, இதை மடித்து தைக்கணும். இதுக்காக நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 இன்ச்சுக்கு 2 மடிப்பு மடித்து இந்த ஓரத்தில் அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீழே இந்த மாதிரி மடித்து தைச்சாச்சு. இப்போது நைட்டி நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே ஈஸியாக லேஸ் வச்சு டிசைனர் நைட்டி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஹானா ஸ்டிச்சிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வருது. உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.